இன்றைக்கி நாம் வளர்ச்சி பாதையில் கன்னிராசிக்காரர்கள் என்பதை பற்றி தான் இன்றைக்கி நாம் வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் 500 ரூபாய்க்கு மேலாகுங்க. பட் ஆனால் இந்ததொரு மாதம் மட்டும் வெறும் 149 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம். கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க. கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல், அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம், சரிங்களா? அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். அது மொத்தமாக டொனேஷன், மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும். சரி, ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு கோச்சாரத்தில் கிரக நிலவரங்களை பார்த்தோம் அப்படின்னா ராசிக்குள்ளே கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 2023 அக்டோபரில் இருந்து ராசிக்குள்ளே கேது பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். 2025 மே மாதம்தான் ராசியை விட்டு விலகி ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவான் அமர இருக்கின்றாருங்க. அதே போல் ராகு பகவான் தற்போது 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. 2023 அக்டோபரில் இருந்து ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 2025 மே மாதத்திற்கு பிறகு ராகு 6ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். இது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அதே போல் சனி பகவான் தற்போது 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தாங்க. அதே போல் குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேது ராசிக்குள்ளே இருப்பது என்பது 7ஆம் இடத்துல ராகு இருப்பது மட்டும்தான் கோச்சாரத்தில் கொஞ்சம் பின்னடைவுகள் அப்படிங்கிறது இருக்கின்றது. அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கின்றது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு 6ஆம் இடத்துல கும்பம் ராசியில் அமர இருக்கின்றார். அங்கே ராகு ஈடுபடுத்தக்கூடிய சனி 7ஆம் இடத்துல இருந்து கன்னிராசியை பார்க்க இருக்கின்றார். அப்போது பிரம்மாண்ட ராகு மீட்கக்கூடிய சனி ராகுவை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு செல்வந்தராகக்கூடிய ஒரு யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. சரி, இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கின்றது, எப்போது வளர்ச்சியை நோக்கி செல்லலாம் என்பதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். கன்னி காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசியாக வரக்கூடிய ராசி, இந்த ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆவாருங்க. கன்னி ராசிக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் தந்திரசாலிகள், அதிகம் படித்தவர்கள், அதே போல் புதுமை விரும்பிகள், நாளுக்கு நாள் மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதாவது எப்பொழுதும் உழைப்பை நம்பி வாழக்கூடியவர்கள், போராடி எதிலும் ஜெயிக்கக்கூடியவர்கள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதாவது தனது சுய சம்பாத்தியத்தில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது கேது பகவான் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க. கேது அப்படிங்கிறது ஒரு தடை கிரகம், கேது அப்படிங்கிறது ஒரு கடல் கிரகம், கேது அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக கிரகம், கேது அப்படிங்கிறது ஒரு சன்னியாசி கிரகம். அப்போது கேது ராசிக்குள்ளே 2023 அக்டோபரில் இருந்து ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்போது நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருள் இழப்பு,
கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது சரியாக இல்லாமல் இருக்கிறது. இளம் வயது பெண்கள், இளம் வயது ஆண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருந்திருக்காது. நிறைய இளம் வயது பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாங்கள் எடுத்த முடிவுகளால் வாழ்க்கையில் ஒரு போராட்டம், வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா இளம் வயது பெண்கள் எல்லாமே காதலிக்குதல்னு எங்கேயாவது போயிட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 2023 அக்டோபருக்கு பிறகு. அதே போல் முக்கியமாக திருமண தடை, வெளிநாட்டு தடை இது எல்லாமே இருந்திருக்கும். நிறைய பேருக்கு கடன் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சொத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்திருக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு கடன்காரகனான கேது ராசிக்குள்ளே வந்திருக்கிறதுனால அதே மாதிரி நிறைய பேருக்கு சன்னியாசி வாழ்க்கை, அதாவது மனைவி மக்களை பிரிந்து வெளியூர் வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு பேருக்கு கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு ஒருவருக்கொருவர் ஒரு பாசம் அன்பு இல்லாத ஒரு நிலை இது எல்லாமே இருந்திருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இருந்து கொண்டிருக்கின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு. அதே போல் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய போராட்டம், வாழ்க்கையில் நிறைய இழப்பு, எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் சரியாக இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோ முயன்றோம் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு உயரத்துக்கு வர முடியலை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோச்சாரத்தில் சனி பகவான், குரு பகவான் சாதகமான இடத்துலையே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் கூட இந்த ஒரு கேது அப்படிங்கிறது ஒரு வலிமையான கிரகம், கேது அப்படிங்கிறது ஒரு தடை கிரகம். இப்போது குரு சனி சாதகமான இடத்துல இருந்தாலும் கேது ராசிக்குள்ளே இருந்து உங்களுக்கு தடையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். எங்கே போனாலும் ஒரு போராட்டம், எங்கே போனாலும் ஒரு இழப்பு, எங்கே போனாலும் ஒரு ஏமாற்றம், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கன்னிராசிக்காரர்கள். இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 மே மாதத்தில் இருந்து கேது பின்னோக்கி ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். அதற்கு பிறகு வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றம், வளர்ச்சி பாதையில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. இந்த கேது எப்போ ராசிக்குள்ளே வந்தாரோ அன்னையிலிருந்து ஒரு போராட்டம், அன்னையிலிருந்து ஒரு சன்னியாசி வாழ்க்கை, அன்னையிலிருந்து ஒரு சொந்த தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரியதொரு சரிவு, எதில் தொட்டாலுமே கடன், எங்கே போனாலும் ஒரு போராட்டம், இந்த ஒரு நிலை தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போது இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. அதே போல் 7ஆம் இடத்துல ராகு வந்துட்டு திருமண தடை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்தாலும் கூட 7ல் ராகு இப்போ இருக்கிறதுனால கன்னிலக்கணம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 2023 அக்டோபரில் இருந்து வெளிநாட்டு தடை அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போது நல்லதொரு தசாபுக்திகள் நடந்தும் கூட ஏன் வெளிநாடு போக முடியலை அப்படின்னா 7ல் இருக்கக்கூடிய ராகு பிரயாண தடையை கொடுக்கும். இந்த தடை எப்போ விலகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 மே மாதம் தான் விலகும். அதற்கு பிறகு நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு. அதே போல் ஒரு வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்க, பிரயாணம் சார்ந்த ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 2023 அக்டோபரில் இருந்து தொழிலில் ஒரு மிகப்பெரிய சரிவு. வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, பண்ணை தொழில் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, பிரயாணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சரியான ஒரு காலகட்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே போல் தொழில் மாற்றம், நிறைய பிரச்சனை. ஒரு கூட்டாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் பார்ட்னர் கூட நிறைய பிரச்சனை, தொழில் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் ஒரு பயங்கர ஒரு சண்டை அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லலாம். ஒருவருக்கு ஒரு நட்பு இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதே போல் ஒரு வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு 7ஆம் இடம் தான். வியாபாரத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவு, வியாபாரத்தில் போட்ட முதலீடுகள் அப்படிங்கிறத எடுக்க முடியலை, இது போன்ற பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருப்பீங்க கன்னிராசிக்காரர்கள், கன்னிலக்கணக்காரர்கள். அப்போது இந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போன்ற ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு தீர்வு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் காதல் தோல்வி. ராகு வந்துட்டு 7ஆம் இடத்துல இருக்கும்போது, கேது ராசிக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் காதல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அத்தனை முடிவுகளுமே தோல்வியில் தான் முடியும். நீங்கள் ஒரு ஆண் வந்துட்டு இந்த நேரத்தில் காதலிக்கிறார் அப்படின்னா அந்த பெண்கள் உங்களுக்கு கடைசி வரையும் ஒரு இணக்கமாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு பெண் இந்த காலகட்டத்தில் ஒரு ராசிக்குள்ளே கேது இருக்கும்போது காதலிக்கிறாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை துணை உங்களை கடைசி வரைக்கும் உங்களுக்கு கூட வருவார் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தவங்க. ராசிக்குள்ளே கேது இருக்கும்போது இளம் பெண்கள், இளம் வயதுடைய ஆண்கள் திருமணம் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் என்பது 2025 மே வரைக்கும் சரியாக இருக்காது. ஸோ இந்த காலகட்டத்தில் காதலிக்குதல் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கை துணையை தேடுவது சிறப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய காதல் வெற்றி பெறும், உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை துணை அமையும். பார்த்தீங்க அப்படின்னா 2023 அக்டோபரில் இருந்து நிறைய பேர் வந்துட்டு திருமணத்துக்காக
ஒரு வரன் பார்க்குறீங்க. ஆனால் நல்லதொரு வரன் அமைவதில் உங்களுக்கு தடங்கள் என்பது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால. ராசிக்குள்ளே கேது இருக்கார். கேது அப்படிங்கிறது ஒரு தடை கிரகம். அப்போது வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பல தடைகளை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 2023 அக்டோபரில் இருந்து. இந்த தடை எப்போ விலகும் அப்படின்னா 2025 மே மாதத்திற்கு பிறகு தடை என்பது சுத்தமாக விலகிவிடும். அதற்கு பிறகு தடை தாமதங்கள் கட்டாயமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம் கன்னிராசிக்காரர்கள். அதே போல் இந்த ராகு 6ஆம் இடத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை கன்னிராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. கன்னி லக்னக்காரர்கள் பார்க்க போகிறீங்க. ஏன் அப்படின்னா ராகு 6ஆம் இடத்துல சனி கூட அமர்ந்து சனி 7ஆம் இடத்துல அந்த இடத்துல சஞ்சாரம் செய்வார். ஸோ சனி பகவான் 2025 மார்ச்சுக்கு பிறகு கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி. உங்களுக்கு கண்டக சனி இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சனி யோகாதிபதி. 5ஆம் அதிபதி பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதத்திற்கு பிறகு இந்த ராகு கேது பெயர்ந்த பிறகு திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், வாழ்க்கையில் உயர்வு, ஒரு ஆற்றல் யோகம், வெளிநாட்டு யோகம், வெளி மனிதர்களால் யோகம், ஏற்றுமதி இறக்குமதி யோகம், இல்லை கமிஷன் லாபம், அதே போல் ரசாயனம் சார்ந்த தொழில் மூலமாக ஒரு ஆதாயம், தோல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு ஆதாயம், இப்படி பல வகையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க போகிறீங்க. கன்னி லக்கணம் லக்கணத்தில் பிறந்தவர்கள் எப்போது அப்படின்னா 2025 மே மாதத்திற்கு பிறகு. இப்போ எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ராகு வந்துட்டு சனி வீட்டில் அமர்ந்து அந்த சனி 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியையும் உங்கள் லக்கணத்தையும் பார்ப்பார். அப்போது இந்ததொரு காலம் என்பது ஒரு அதிர்ஷ்டமான காலம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கையில் ஒரு தடை தாமதம் விலகி வாழ்க்கையில் ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2025 மே மாதத்திற்கு பிறகு. சரி, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.